योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। 1973 சென்னை போனோம். தூத்துக்குள்ள தான் படித்தது. சுவாமி ஞானானந்தகிரி அவங்க வர்றதுக்காக இப்போ இங்கே பாலகிருஷ்ண ஐயா கட்டி போட்டிருக்காருல, நிறையா காட்டேஜ் யாராவது வந்தால் தங்கட்டும் வைக்கட்டும்னா அது மாதிரி சாமி வந்தால் அங்கே உட்காந்து தரிசனம் கொடுக்குறதுக்காகவும் சென்னையில் இருக்க டிவோட்டிஸை மீட் பண்ணுறதுக்கு வந்தால் தங்குறதுக்கு மாதிரி ஒரு வீடு கட்டினாங்க. கட்டிட்டு எங்கள் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி 1973 பணமே வாங்காமல் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் ஃபாதர் கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வேறு. நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். நீங்கள் சாமி கொடுக்கலன்னா நாங்கள் சென்னைக்கே போயிருக்க மாட்டோம். சாமி கொடுத்ததுனால தான் போகிறோம். 2 போர்ஷனாக கட்டியிருக்காரு, அப்ஸ்டேர்ஸ் கட்டியிருக்காரு சாமி. பின்னாடி கிணறு இருக்குது. இப்போ அரும்பாக்கம் ஐயாவு காலனின்னு பேர். அப்போ கிட்டத்தட்ட அமைஞ்சிக்கரைக்கு வரையும் தான் ஊர் இருந்துச்சு. நாங்கள் 73 போயிருக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தா பள்ளமாக போகும். வீடு பெரிய வீடாக இருக்கும். வீடு கொடுத்துட்டாரு. போகிறோம். நானும் என் ஒய்ஃபு மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க. எல்லாம் ஜாமி கும்பிட்டு கிளம்புறோம்ப்பா. அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தகப்பன்னா ஒரு குரு மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி நடப்பாருன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். பையனை கொண்டாந்து வைக்கிறோமே, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், என்ன வீட்டில் அரிசி பருப்பு இருக்கா, இந்த பிள்ளைகளை தனியாக விட்டு போகிறோமே, இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு, ஒரு காவலுக்கு யார் இருப்பா, ஒரு ஒத்தாதைக்கு யார் இருப்பா, நம்ம எவ்வளோ கேட்குறோம் பிள்ளைகிட்ட, அப்பா வேணுமாப்பா வச்சுக்கோப்பா, ட்ரெயினில் போறியாப்பா சாப்பிட்டுக்கோப்பா, இந்தாப்பா தண்ணி வாங்கிக்கோ. நம்ம எவ்வளோ பண்ணுறோம். 1973 அவ்வளோ பெரிய வீடை கொடுத்து சாமி கொடுத்தாருன்னு என் கசின்ஸ்லாம் கேட்டு யாரும் போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சாமி கொடுத்துருக்காருன்னா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எது எந்திரிச்சு சொல்லலாம் ப்ளீஸ். எக்ஸாக்ட்லி. சாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை. என் பையன் என் மருமகெல்லாம் நினைக்கல. சாமி வீடு கொடுத்தாரு, சாமி பார்த்துக்கிட்டு, சாமி இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் நம்பிக்கைக்கு சாமி எந்த குறையும் வைக்கல. அப்போ நாங்கள் வாங்கி சாமி கொடுத்த வீடு எங்களுக்கு நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி எடுக்கலாம். இன்றைக்கி அது 50 கோடியா 80 கோடியா யாருக்கு தெரியாது. சாமி வலுக்கட்டாமல் கொடுக்குறாருங்க. கொடுக்குறாரா? வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக களிமண் தர. அப்போ அந்த டயத்தில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ களிமண்ணுனா என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாம் வெடிப்படிப்பாக பாலமாக விழுந்துடும். அங்கே பாலமாக விழுந்துச்சுன்னா அவன் பில்டர் எப்படி கட்டினா என்ன எதுன்னு தெரியாது. சுவரெல்லாம் காலையில் பார்த்தோம்னா பெரிய கிராக்காக இருக்கும். ஒரு ஜோரி இறங்கியிருக்கும். போகிறீங்களே தண்ணியே கிடையாது. ஆனால் அந்த பயமே கிடையாதுங்க அந்த வயசில். எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா 24 வயசு இருக்கும். அப்போது 24 இயர்ஸ். பயமே கிடையாது. யாரும் பார்க்க வந்தால் கூட சொல்லுவாங்க ஓடி இருந்த வீட்டை விட்டுட்டு தலை மேலே விழுந்துருன்னு. சாமி அப்படி போட்டார்னா போட்டு போகிறாரு. என்ன நடக்க போகுது? வீடை கொடுத்துருக்காரு. சுவர் தலை மேலே விழுந்து போகணுன்னா அதான் சாமியோட விருப்பம்னா போயிட்டு போகிறோம் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணி. ஆனால் அதுக்காக வேலை பார்த்தோம். அவன் அது ஏதாவது முடியுதோ ரிப்பேர் பார்த்தோம். இன்னும் சாமி கொடுத்த வீடை அப்படியே தான் மாற்றாமல் வச்சுருக்கோம். அதிலே தான் குடியிருக்கோம். ஒன்றும் குறையா இல்லை. எங்கள் அப்பா நினச்சி சாமிகிட்ட பொறுப்பு கொடுத்ததுக்கு சாமி ஃபுல்லாக பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அந்த சாமி மட்டும் இல்லை,
ராம்ஜி சாமி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. போய் இந்த மாதிரி திருப்பி கம்மிங் பேக் டு பிறந்த நாள் சாமி சொன்னால் பிறகு எங்கள் அப்பா வந்து பெரிய கல்யாண மண்டபம் முடிப்பாங்க, சாமி பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, நிறையா ஸ்காலர்ஸ் வருவாங்க, நிறையா ஸ்கூல் சில்ட்ரன் வருவாங்க. என்னை ஒரு தடவை போய் அனுப்புனாங்க, நீ போ. நான் ரொம்ப கலந்துக்க மாட்டேன், எங்கள் அப்பா பக்கத்துலேயே போக மாட்டேன். நான் ஒரு தடவை கூப்பிட்டு இனிமேல் வந்து நீ பார்த்துக்கோ, நம்ம வந்து இவ்வளோ பெருசாக பண்ண வேண்டாம், நம்ம வந்து அங்கங்கே நடத்துகிற மாதிரி பார்ப்போம், ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் இயர் வந்து வீட்டில் வச்சு கொண்டாடினோம். வீட்டில் இருந்தாங்க. அந்த வருஷமே அவர் காலமாயிட்டார், அது தெரியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் உணர்ந்திருப்பாங்க சாமி. நான் அதிலேருந்து எங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லா இடத்துலையும் பண்ணுறோம், வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது. ஐயா வந்து அட்டி கட்டி கூப்பிட்டு, சரி சாமியோட கோயில், சாமி விருப்பப்பட்டால் போவோம், சாமி என்ன பேச சொல்கிறாரோ பேசுவோம் அப்படின்னு. ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் வர்றதுக்கு. வந்து சேர்ந்துருக்கு. வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1994 எங்கள் அப்பா போன பிறகு வெளியே வந்து சாமி பிறந்த நாள்னு கலந்துக்கிட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் கலந்துக்கிட்டதே இல்லை. நிறையா பேர் கூப்பிடுவாங்க. இந்த பவதாரணி அம்மா நடத்துவாங்க, இவர் நடத்துவார், நம்ம பொன் காமராஜ் நடத்துவார். பொன் காமராஜ் நம்ம காமராஜ் அவர் நடத்து, எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க. ஆசிரமத்தில் எப்போது கூப்பிட்டாங்கன்னா போவேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டாங்க. சாமி சிலைக்கு போவேன், இல்லாட்டி வீட்டில் தான் நடத்துறது. இதெல்லாம் சத்சங்கமான்னு தெரியாது. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், சின்ன வயதில் ஏற்பட்ட அனுபவங்கள். அப்புறமும் சாமிகள்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம அங்கேயே போய் கிடக்க மாட்டோம். ஏன்னா அங்கேயே போய் கிடக்கிறதெல்லாம் வந்து சாமி நினச்சா தான் முடியும். ஏன்னா நமக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும், இன்னாரை கூட வச்சுக்கலாம், இன்னாருக்கு இன்னும் பொறுப்பு இருக்குது, இன்னார் தான் என்ன காரியம் செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அந்தந்த வேலையை அவங்கள வச்சு செய்ய வச்சுட்டு எந்த டைம் இருக்கோ அப்போ தான் ஆஃப் பண்ணுவாங்க. இல்லாட்டி அவங்க ஓட விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தெரியாது, என்னை இன்னும் ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. 73 வயசு ஆச்சு, நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒன்றும் குறையில்லை வச்சுக்கோங்க, பெரிய நிறையோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து இந்த பேயோடு கிராமத்தில் வந்து இவ்வளோ பெரிய கோயிலை நிர்வாகம் பண்ணி சாமியை கொண்டாந்து வச்சு இந்த சின்ன வில்லேஜில் இவ்வளோ தூரம் வந்து ஜனங்கள்லாம் வந்திருக்குன்னா நான் எங்கள் அப்பாவை முதல்ல ரொம்ப நன்றியோடு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பேர்கிட்ட இந்த சாமியை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த குருநாதருக்கு வந்து பெரிய வணக்கம் போடுறேன். ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையிலே மகாத்மா, நம்ம நினச்சாலே போதும். ஐயா சொல்கிறாங்க, நாமத்தை எழுதுங்க, நீங்கள் 5000 நாமம் எழுதுனா நான் பரிசு தர்றேன் 10. அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். நம்ம வெளியே கிளம்புறோம், நம்ம எப்படினாலும் ஒரு சட்டையை மாற்றிக்கிடுறோம், எப்படினாலும் ஒரு முகத்தை க்ளீன் பண்ணிக்கிடுறோம், ஒரு பவுடர் அடிச்சுக்கிடுறோம், சென்ட் அடிச்சுக்கிடுறோம். இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் தான். சாமியை வாங்க கும்பிடுங்கன்னா நிறையா மனசு ஏற்றுக்கிடாது. ஏன்னா நல்லதை ஏற்றுக்கிட்டதுக்கு தன்மை வந்துருச்சுன்னா யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு அட்ராக்ஷன், வாங்க நீங்கள் எழுதுங்க, குழந்தைங்களுக்கு பரிசு தர்றேன், இன்றைக்கி இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இன்னும் இவ்வளோ பேர் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன் தான். ஆனால் தெய்வ கடாச்சம் கருணைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இறங்கிருச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஆளையும் கொண்டாந்து சேர்த்தே தீரும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 100-150 பேர் இருக்கீங்க. அவ்வளோ பேரும் விருப்பத்தோடு வந்தால் தான் உட்கார்ந்துருக்க முடியும். இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, டீச்சர்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸுக்காக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. என்ன டீச்சர்ஸ் உட்காந்துருக்கீங்களா இல்லையா தெரியாது. ஆமாம், ஆனால் அது கூட ஒரு ஸ்ட்ரென்த்து. சரி, ஒருத்தர் பில்ட் பண்ணுறவர் இருக்கார், ஒருத்தர் ஆரம்பித்தவர் இருக்கார், அவருக்கு நம்மால் முடிஞ்சது என்ன? இப்போ நான் இங்கே வந்துடுங்க, என்னால் முடிஞ்சது என்ன? சாமி எனக்கு இன்னும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு, அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்காரு நடக்கிறதுக்கு.
நான் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கேன்? எங்கள் சாமிக்கு நான் போய் நீ கேட்டால் யார் போய் இருக்க போகிறா? அந்த மாதிரி இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் நீங்கள் வந்து கேட்டால் யார் வந்து இருக்க போகிறா? அதனால் நீங்கள் கட்டாயத்தில் வந்திருக்கீங்களோ விருப்பமாக வந்திருக்கீங்களோ, யூ ஆர் ஆல் பிளஸ்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்திருந்தா கூட, நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் இன்னைக்கு இங்கே வந்திருக்க எல்லாருமே பிளஸ்டு. அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன். என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கே விருப்பம் வந்துடும். உங்களுக்கு விருப்பம் வர்றது மாதிரி சாமி உங்களை அட்ராக்ட் பண்ணிடுவார். அப்படி அட்ராக்ட் பண்ணால் தான் உங்களால் என்றைக்கும் போக முடியும். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. தாய் தகப்பனை நம்பியாச்சுன்னா, யாரும் சந்தேகப்படலைன்னா அங்கே பிரச்சனையே இல்லை. தாய் தகப்பனை நம்பாமல், கூட பிறந்த அண்ணன் தம்பியை நம்பாமல் கடவுளை நம்புறது எவ்வளோ வரால முடியும்? தனக்கு ஒரு பிணி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஊராக ஓடுறதுக்கு தான் ஆள் இருக்குது. நான் வந்து தெய்வ நம்பிக்கை நான் முட்டாள்தனம்னு சொல்லவே செய்யலை. தெய்வ நம்பிக்கை ஒன்று தான் நம்ம எல்லாத்துக்குமே ஆதாரம். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவங்க. ஆனால் இந்த மாதிரி ஞானிகள்லாம் யாருன்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க. நம்ம வந்து கடவுளை ஒரு நாளைக்கு காலைல குளிச்ச உடனே நம்ம போய் சாமி கும்பிட்றோமா, திருநீர் பூசுகிறோமா, குங்குமம் வைக்கிறோமா, முடிஞ்சுது. நம்ம அன்றாடம் காரியம் பண்ணுறோமா, முடிஞ்சுது. ஆனால் இந்த ஞானிகள் இருக்காங்களே, 24 மணி நேரமும் அவங்க தெய்வம் கூடயே தான் இருக்காங்க. அப்போ தெய்வம் கூடயே இருக்கவங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட சீஃப் செக்ரட்டரி இருக்கார், அண்டர் செக்ரட்டரி இருக்கார், ப்ரைவேட் செக்ரட்டரி இருக்காருன்னா எவ்வளோ குயிக்காக போய் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். நம்ம சொந்தக்காரராக இருந்தாலோ தெரிஞ்சவராக இருந்தாலோ ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் பார்க்க முடியுமோ, அது மாதிரி தெய்வம் கூட இருக்கிறவர். கோயிலில் வந்து கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஐயா என்னை காப்பாற்று, நான் முடி அறக்கிறேன், நான் காது குத்துறேன்னு எவ்வளவோ கூட்டம் இருக்குது. நம்ம ஞானிகள்கிட்ட போய் நம்ம முறையிட்டோம்னா சாமிகிட்ட உடனே கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிடுறாரு. எப்பா முருகா, என் பையனை கொஞ்சம் பார்த்து மார்க் போட்டுக்கோப்பா, அப்பா அந்த பையனுக்கு பிள்ளை இல்லைப்பா, பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோப்பா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிடுறாரு குயிக்காக. ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லலாம் இந்த ஞானிகள் வந்து. ஏன்னா அவங்க வந்து 24 மணி நேரமும் இறைவனோடே இருக்காங்க. அது ஒரு பெரிய ஷார்ட்கட்டு. நம்ம கூட இருந்தாங்கன்னா ஞானிகள் இல்லை, நம்ம ஞானிகள் கூட இருக்கோன்னா கடவுள் கூட இருக்கதா தான் அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுள் தான். ஆனால் நம்ம ஆத்மா எல்லாமே, நம்ம உள்ளே இருக்க கடவுள் எல்லாமே வெளியே போய் கவனிப்பார் இல்லாமல் துருப்பிடிச்சு குப்பையோட குப்பையாக மங்கி எவ்வளோ பேருக்கு பலன் இல்லாமல் கெட்டு போய் இந்த சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் கடவுள் இருக்கார். அப்போ எல்லாரும் கடவுள். ஏன் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு? இரும்பு துருப்பிடிச்சு எப்படி நாசமாகுதோ அது மாதிரி தான். அப்போ இந்த துருப்பிடிக்காமல் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியான வழி ஞானிகள். ஞானிகள் சொல்லி கொடுக்கறது. ராம்ஜி சாமி போய் நீங்கள் ஆனந்தாசிரமத்தில் போய் அவர் தீட்சை வாங்கிட்டாருன்னா அவர் என்ன சொல்லி கொடுக்காரு? ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராம், ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராம். அவருக்கு உபதேசம் என்னது கிடைச்சிருக்குது? ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராம். அந்த ஒரு உபதேசத்தை பிடிச்சா அது இந்த துருவையெல்லாம் இறக்கிடுது. நீங்கள் ஒரு தடவை சொன்னால் எவ்வளோ இறக்கணுமோ இறக்கிடுது, 100 தடவை சொன்னால் எவ்வளோ இறக்கணுமோ இறக்கிடுது. நீங்கள் தினமும் சொன்னால் என்ன ஆகுது? உங்களை பார்த்தாலே ஒரு பளிச்சுன்னு வந்துடுது. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் படித்தது தூத்துக்குடி ஆர்ட்ஸ் காலேஜ், பிறந்து வளர்ந்தது சென்னை, பிள்ளைகள்லாம் வளர்ந்தது எல்லாம் சென்னை. படித்தது ஃபாரினில் போய் படிச்சிருப்பான், வந்திருப்பான், வச்சிருப்பான். நான் ஒரு தூத்துக்குள்ளே படித்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயந்து சென்னை போய் பல ஆட்கள் கூட பழகி எனக்கு பெரிய நட்பு வட்டாரங்கள் பெருகி நான் ஒரு ஆல் இண்டியா லெவல் போய் ஒரு அகில உலகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு மனிதனாக கருதப்படுறேன். இல்லை, செல்வாக்கு மிக்க மனிதர்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க மனிதர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சிவநாடார், நம்ம எஸ்சிஎல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இல்லை அவங்க ஒய்ஃபு கிரண் நாடர். இன்றைக்கி வந்து
வேர்ல்டு லெவலில் டாப் 100 பணக்காரங்களில் 10க்குள்ளே அவங்களாம் இருப்பாங்க. என்ன நிறையா காலேஜ். நம்ம அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பார்த்து? நம்ம அவங்களோட பெரிய ஆள், நமக்கு இல்லாத பேர் புகழ் இவருக்கு இருக்கு. இது எப்படி வந்துச்சு? சாமிகள் தான். நம்மகிட்ட இருக்க ஆற்றலையும் அவரோட அருளையும் நம்ம முயற்சியையும் நம்ம சரியான வழியில் பயன்படுத்தினா நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்குறாரு. கடல் தண்ணியில் வந்து மோண்டு குடித்தா அது உப்பாக தான் இருக்கும். ஆற்றுல தண்ணியை குடித்தோம்னா அது நல்லா தான் இருக்கும். இங்கே குளத்தில் குடித்தா ஒரு மாதிரி தான் இருக்கும். சாக்கடையில் போய் யாரும் குடிக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு கடவுள் கருணை பண்ணணும். அதுக்குத்தான் இந்த சத்சங்கம்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் வெளி உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம 0, 100க்கு 100 0. ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டே நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ரொம்ப படித்தவன், நம்ம ரொம்ப மேதாவி, நம்ம ரொம்ப பணக்காரன். எனக்கு தெரியாதா அவன் சொல்லி கொடுத்துட்டான், எனக்கு தெரியாதா அவன் என்னை கேள்வி கேட்கறது, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நம்ம ஒரு அஞ்ஞானம். பெரிய ஞானிகளை அண்டாமல், கடவுள்கிட்ட எல்லா பொறுப்பையும் போடாமல், வீட்டில் மனைவி கணவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல், மனைவி கணவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல், பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்கிறத கேட்காம காலம் இந்த மாதிரி மாறுறது மெயினாக நான் எப்போவுமே சொல்கிறது பெண்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தை உருவாக்குறது, குடும்பத்து மூலமாக சமுதாயத்தை உருவாக்குறது. ஏன்னா பிள்ளைகள் பிறக்கிறதுல உள்ள சிரமம் அவங்களுக்கு தெரியும், வளர்க்குறதுல உள்ள சிரமம் அவங்களுக்கு தெரியும். தாயோட மகிமை மட்டும்தான் பிள்ளைகளுக்கு தெரியும். தாய் எப்படி மோல்டு பண்ணுறாளோ அப்படித்தான் பிள்ளைகள் சமுதாயத்தில் வரப்போகுது. அதனால் தாய்மார்களே, நல்ல பிள்ளைகளை உருவாக்குங்க, நல்ல சாமி நாமம் சொல்லி கொடுங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நம்மளாம் நல்ல பூமியில் பிறந்தா கூட நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும், நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். சத்சங்கம், சாமி நாமம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் முரளிதர் சாமி இருக்காங்க, ஞானானந்தர் எங்களை யோகிராம் சுரத்குமார், மாயம்மா, இப்படி நயினார் சாமிகள் இப்படின்னு அறிமுகம் கொடுத்தாங்க. இப்போ யோகிராம் சுரத்குமார் எங்களை முரளிதர் சாமிலாம் அறிமுகம் கொடுக்கல. ஆனால் முரளிதர் சாமி அவங்களாம் அறிமுகம் ஆகிட்டாங்க எங்கிட்ட. எப்படின்னா தான் யோகிராம் சுரத்குமாரோட மறு அவதாரம்னு எங்களை புரிய வச்சுட்டாங்க. அது எப்படின்லாம் நான் சொன்னேன்னா இன்னும் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போயிடும். இப்போ மணி 11:45, சின்ன எவ்வளோ நேரம் இருக்குது. அவங்க எப்படி அவங்க யோகிராம் சுரத்குமார் தான் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. எங்களுக்கு வேணா ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். இப்போது முருகன் கோயில் இருக்குது, போனால் முருகன் தான் கும்பிட போகிறோம். சிவன் கோயில் இருக்குது, போனால் சிவாஜி வந்தால் சொல்ல போகிறோம். முரளிதர சாமிக்கு ஆசிரமம் இருக்குது படப்பையில். முரளிதர சாமியை பார்க்குறதுக்கு ஜனங்கள் தவங்க கிடக்கிறாங்க, போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் முதல்ல போய் பார்க்குறதுக்கு அங்கே கூட்டத்தை பார்த்துட்டு நம்மளாம் உள்ளே போக முடியுமான்னு சந்தேகம் வந்துருச்சு. இதே மாதிரி முரளிதர சாமியோட பிறந்தநாள் டி நகரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது. முரளிதர சாமியை பார்க்க போகிறேன் நான். முரளிதர சாமி பெரிய கல்யாண மண்டபத்தில் முரளிதர சாமிக்கு இதை மாதிரி பர்த்டே கொண்டாடுறாங்க. எனக்கு தெரியாது பர்த்டேன்னு. முரளிதர சாமியை பார்க்க வர்றோன்னு சரி வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போனால் அந்த கல்யாண மண்டபம் இதோட பெரிய கல்யாண மண்டபம் இருக்கும். உள்ளேருந்து க்யூ நிற்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் கிடையவே கிடையாது. எல்லாம் ரொம்ப அதாவது ஹையர் லெவல். நமக்கு ஹையர் லெவலாக நம்ம யார் நினைக்கிறோம்? வேதியர்கள், அந்தணர்கள். நீங்கள் எல்லாம் பட்டு பீதாபுரம் கட்டி கையில் எல்லாம் அவங்க அந்த முறையோட கையில் எல்லாம் தட்டில் பழங்கள் புஷ்பங்கள்
எல்லாரும் ஒரு ஆச்சாரமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க வரிசையா. சரி, நம்ம போய் கடைசியில் போய் நிற்கிறோம். சாமி நம்ம எப்படி வந்திருக்கோம் தெரியாது, எங்கேயோ வெளியே கடைசியில் கூட்டத்தில் நிற்கிறேன். முரளிசாமி பார்த்ததே இல்லை. பாக்கியான்னு முரளிசாமி செக்ரட்டரி இருக்கார். அவர் வந்து குருஜி உங்களை கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்குது, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்களோ. இவங்கெல்லாம் பார்த்தா கலெக்டர் மாதிரி தெரியுது, பெரிய சீஃப் செக்ரட்டரி மாதிரி தெரியுது, எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்காங்க, எல்லாம் பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டு ஆக்கள்லாம் ஆச்சாரமாக எல்லாம் மடியாக வந்திருக்காங்க. நம்ம ஒன்றுமே கிடையாது, சும்மா கொஞ்சம் பழம் வாங்கிட்டு சும்மா புஷ்பம் வாங்கிட்டு பேண்ட் சட்டை போட்டு போகிறோம். சாமி கூப்பிடுறாரு, என்னடா இது, சாமி எப்படி இருப்பாரோ தெரியாது. எல்லாத்தையும் தாண்டி நேராக கூப்பிட்டார். நம்ம ஒருத்தருமே கிடையாது. அங்கே நிற்கிற கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா we are nobody, but I know we are somebody because we are devoted to Swami ஞானானந்தகிரி, we are devoted to யோகி ராம் சுரத்குமார். அந்த முகவரி இருக்கு, அது எனக்கு தெரியும். அதனால் போகிறதுக்கு பயம் இல்லை. சாமியை போனேன், பார்த்தேன். இந்த மாதிரி பக்கத்து இந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க, பக்கத்தில் உட்கார வச்சாங்க. நான் என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை. என்ன நல்லா இருக்கியா, பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்பா நிறைய சேவை பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, முரளிதர் சாமிக்கு என்னோட வயது கம்மியாக தான் இருக்கும், என்னோட வயது கம்மியாக இருக்கும். அப்பா வந்து நிறையா சேவை பண்ணியிருக்காரு, சாமிகளுக்கு நிறையா பண்ணியிருக்காரு, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து 2005ன்னு நினைக்கிறேன், 4 or 5. அப்பா வந்து கன்னியாகுமரி மாயம்மா சமாஜம் கட்டிட்டு அப்பா 94ல் போயிட்டாங்க. ஏதாவது பண்ணணும், ஒரு சமாஜம்னு கட்டிட்டாங்க. இப்போ இந்த கோயிலும் கட்டிட்டாங்க, இங்கே வந்து ஒரு பக்தி நடக்குது, ஒரு பூஜை நடக்குது, இந்த மாதிரி சத்சங்கம் நடக்குது அப்படின்னா தானே அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்குது. நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாயம்மா சமாஜம் டிவோட்டிஸ் இருக்காங்க, பெரிய ஈடுபாடு இல்லை, ஆனால் வந்து நாங்கள் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏதாவது பண்ணணும்னு சாமி உணர்த்தி ஒரு 25வது வெள்ளி விழா கொண்டாடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாமிகிட்ட போய் இப்படி கொண்டாடலாமா சாமி அப்படின்னு ஒரு பெருமைச்சங்க. ஏன்னா ராம்ஜி சாமின்னா ராம்ஜி சாமிகிட்ட கேட்டுருவோம், அப்புறம் யார்கிட்டையும் கேட்குறதுக்கு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு. சாமிகிட்ட போய் கேட்டுடலான்னு போனால் அப்படி ஒரு சீட்டில் எழுதினார், அப்படி டேட் வைஸாக போட்டார். 3 நாள் ஃபங்க்ஷனு, இப்படி இப்படி பண்ணு அப்படின்னாரு. சாமி நீங்கள் வரணும் சாமி அப்படின்னா, நான் இல்லாமலா, நான் தான் முதல்ல அனுப்புனார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இது மூலமாக அவர் யாருன்னு நம்ம காமிக்கிறாரா இல்லையா சொல்லுங்க நீங்கள். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்ம யாருன்னே கிடையாது. நம்ம போகிறோம், எங்க வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு தானுங்க சொல்லுவாங்க பெற்றவங்க, எப்பா கல்யாணம் வைக்கணுமாப்பா, இங்கே கல்யாணம் மண்டபம் பிடிச்சிக்கோப்பா, இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கோப்பா, இப்படி பண்ணிக்கோப்பா, அப்படி பண்ணி. யார் சொல்லுவா சொல்லுங்க. வச்சாரு, சாமி வருவாரா, என்ன அங்கே வர்றேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் வருவாரா இல்லையா, ஏன்னா அவ்வளோ பெரிய சாமியாராக இருக்கார், அவ்வளவு பாப்புலராக இருக்கார், அவ்வளவும் சமுதாயத்தில் வந்து பெரிய ஆட்கள் வந்து அப்படி கொண்டாடுறாங்க. நாங்கள்லாம் ஞானானந்தர் பார்த்துருக்கோம், ராம்ஜி சாமி பார்த்துருக்கோம், எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. இது வந்து முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பாம்பின் கால் பாம்பு அறிவுன்னுங்க, இந்த பிராமின்ஸ் இருக்காங்க பாருங்கள், அந்தணர்கள், அவங்களுக்கு வந்து அந்த பெரியவங்க, இந்த பவர்ஃபுல்லாக இருக்கவங்க, ஞானிகள், பக்திமான், இவங்கன்னா தெரியும். அவங்க வந்து வேறுபாடே பார்க்காம அவங்க உடனே காலில் விழுந்துருவாங்க. இப்போ ஒரு 10 வயது ஞானி அப்படின்னா ஒரு 90 வயது பாட்டி வருதுன்னா காலில் விழுந்துருவாங்க. நம்ம எத்தனை பேர் விழுவோம் சொல்லுங்க நீங்க. நமக்கு தெரிஞ்சா கூட எவ்வளவு பேர் விழுவோம் சொல்லுங்க நீங்க. அஞ்ஞானம், அஞ்ஞானம் அது. ஆமா, விடுறதுல என்ன தப்பு?
நம்ம விழுந்தா நம்ம மானமே போயிருச்சு, நம்ம மரியாதை, நமக்கு மரியாதையே கிடையாது. சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு ஜாதி வித்தியாசம்லாம் இருக்குன்னு சொல்கிறான். எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? ஒருத்தர் பிறவியிலேயே சாமி அது கொடுத்துட்றாரு, நம்ம கொடுத்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபாலோ பண்ணால் முயற்சி பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும். எப்படி வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்க நீங்க? நம்ம எல்லாம் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் தேவைகள் ஒன்று தான், ஆசைகள் ஒன்று தான். ஆனால் ஒரு ஊரில் பிறந்தவங்களுக்கு அந்த ஊரில் இருக்க அனுபவம், அடுத்த ஊர் அனுபவம், அங்கே போய் இருந்து பேசி பழகினா தான் தெரியும். அது மாதிரி அந்தந்த காரியம் பண்ணுறவங்க, அந்த தொழில் பண்ணுறவங்க, அதே வேலையாக இருக்கவங்களுக்கு அதோட சாணக்கியம் இருக்கும், கண்டிப்பாக அதோட அருள் கண்டிப்பாக இருக்கும். டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமா? 10 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு டீச்சர் பிடிக்கும். பட் தெய்வம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தெய்வத்துக்கு எல்லாரையும் பிடிக்கும். அது தெரிஞ்சதுன்னா நம்ம தலை வணங்கிடுவோம், நம்ம கீழே விழுந்துருவோம். நான் இன்னும் எனக்கு புரியாது, நம்ம ஊர் சைடுகளில் நம்ம ஆள் யாராவது ஒரு பெரிய ஞானி வந்துட்டாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்க போட்டு தொட்டு கும்பிட்றாங்க. நம்ம தலை என்ன ஆகாது? வணங்காது. பணியாத சிரம் சிறக்காது. எங்கள் சாமி சொல்லியிருக்காரு, அவன் பாதம் பார்க்காத வாழ்வு தலைக்காது. அது மட்டும் உறுதி, நம்ம பணிஞ்சே தீரணும். பணிவு தான் வாழ்க்கையில் பெரிய விஷயம். சாமி என்னோட வயதில் கம்மியாக, ஆனால் எனக்கு காமிச்சிட்டார். அப்புறம் கூட சாமி வந்தாங்க, எல்லாத்துக்கும் துணை இருந்தாங்க, எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா நடந்துச்சு. அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கேப்பு, 1 இயர் கேப்பு திருப்பி சாமியை பார்க்கணுன்னு என்ன அவர் தான் தூண்டுறாரு. அவர் தூண்டினா தான் பார்க்க முடியும். அப்போ சாமி அவர் பாக்கியநாதன் வீட்டில் இருக்காங்க, அது ஒரு ப்ரைவேட் ஹவுஸு. சாமி எப்பாவது தான் போனால் அந்த வீட்டில் போய் தங்குவாங்க. நான், என் மனைவி, என் தங்க எல்லோரும் போயிட்டோம். போய் சாமி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சாமி உங்கள் பாத செய்யணும் அப்படின்னு மனசு ரொம்ப ஆசையாக இருக்குது சாமின்னு சொன்னேன். பாதத்தை தூக்கி மேலே மடியில் வச்சுட்டாரு. எவ்வளோ பேர் கிடைக்கும்? நம்மளாம் ஒரு சாமி வந்தாருன்னா காலை தொட்ட மாட்டோமான்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கடா போய் தொட்டு சாமி நமக்கு புண்ணியம் பண்ணிட மாட்டாரான்னு காலத்துக்கு மேலே வச்சு போதுமா போதுமா போதுமா, சாமி இனிமேல் தாங்காது. பெரிய வெயிட்டை எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் தாங்க முடியும்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாங்க முடியல. சாமி கூடயே அனுதினம் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் யோசிப்பேன். அப்போ தான் ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க, சாமிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, சாமி தேவையெல்லாம் பார்த்துக்கிடுறாங்க, சாமி என்னென்னலாம் என்றாங்களோ அதெல்லாம் செய்யணுன்னா எவ்வளோ கஷ்டமான காரியம். ஆனால் அப்படியும் ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பண்ண புண்ணியத்துக்கு பலனை சாமி கொடுக்குறாரு. நம்ம நினச்சா கூட போய் இருக்க முடியாது. 2 நாள் போயிருந்தால் தாங்க மாட்டோம். அந்த பவரெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. அதில் நம்மளாம் ரொம்ப சாதாரண மனிதனாகவே இருப்போம். நமக்கும் சாமியில் இறங்கி நிறையா அருள் புரிகிறாங்க, ஒத்தாசை பண்ணுறாங்க. ராஞ்சி சாமிக்கு அவர் ஆனந்த ஆசிரமத்தில் குருஜி போதிச்சதை ராம்ஜி சாமி நமக்கு போதிச்சிருக்காரு. ராம்ஜி சாமி போதிச்சதை நமக்கு முரளிதர் சாமி போதிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் கடவுளை அடையிறதுக்கும் வாழ்க்கையில் உயிரதுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழி ஐயா முதலே சொல்லிட்டாரு. பள்ளிக்கூடத்துக்கு யோகிராம் சுரத்குமார்னு வச்சுருக்காரு, யோகிராம் சுரத்குமார்னு வச்சுருக்காரு. அதில் என்ன லாஜிக்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு இல்லை, அந்த பள்ளிக்கூடம் பேரை பார்க்குறவங்க, அந்த பேரை ப்ரனவுன்ஸ் பண்ணுறவங்க, அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கிற இலை தழை செடி கொடி, சின்ன சின்ன பாம்பாக இருக்கட்டும், ஒரு புழுவாக இருக்கட்டும்,
எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும். எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி முதல்ல ஒரு பேரை பார்க்க சொல்லுது, எவ்வளவு பேருக்கு படிக்க சொல்லுது, எவ்வளவு பேருக்கு திருப்பி திருப்பி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் நல்லா தான் இருக்கும். பாரத நாடு, இந்தியா உலகத்திலே தலை சிறந்ததாக இருக்குன்னா ஆன்மீகம் இருக்கிறதுனால மட்டும்தான், இந்த மாதிரி ஞானிகள் இருக்கிறதுனால மட்டும்தான். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ விவேகானந்தா வித்யாலயான்னு வச்சிடறோம், இந்த யோகிராம் சூரத்குமார் பள்ளிக்கூடம்னு வச்சிடறோம், என்னமோ வச்சிடறோம். ராமா ராமான்னு சொல்லிடுறோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிடுறோம், சிவா சிவான்னு சொல்லிடுறோம். நம்ம சொன்னால் இந்த மைக்கை போட்டு விட்டுறாரு. இங்கே இருக்க ஆடு மாடு செடி கூட்டி தாழ எல்லாமே என்ன ஆயிடுது, அந்த கேட்டு எல்லாத்துக்கும் அடுத்த ஜென்மம் இருக்குல்ல. நம்ம இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் அடுத்த ஜென்மம் இருக்கு. எப்படி அவங்கெல்லாம் வந்து சும்மா பிறந்து வளர்ந்து அடுத்த ஜென்மம் போகிறது? யாரெல்லாம் இந்த மாதிரி ஆசிரமத்தில் வந்து இருக்காங்களோ, மரம் செடி கொட்டி ஆடு மாடு என்னெல்லாம் இருக்கோ, இந்த மாதிரி நாம கேட்டு கேட்டு என்ன ஆயிடுது, அவங்க எப்படி நன்மை பண்ணுறது சொல்லுங்கள்? மரம் செடி கொடி, ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு மாடாக இருக்கட்டும், அவங்க எப்படி நன்மை பண்ணுறது? அவங்க எப்படி அவங்க ஆன்மா உயிருது? இந்த மாதிரி நாம கேட்க 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 உள்ளே போய் ஏன்னா அதுவும் உயிர் தான், அதுலேயும் கடவுள் இருக்கார். அந்த கடவுள் தான் உள்ள ஊர்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கேட்க 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 எல்லாரும் வந்து அப்படியே அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆக போகிறோம், அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவதரிச்சிட்டாங்க. அந்த இடம் ஜாமி நாம கேட்குறாங்களா, ஒரு மாமரம் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மனுஷனாக பிறக்கலாம், அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் அடுத்த லெவலுக்கு போகலாம். யாருக்கு தெரியும்? சாமி சொல்கிறது ஒன்று தான். சந்தோஷம்னா என்ன? சந்தோஷம்னா என்னம்மா? உலகத்தில் இருக்கிறது எல்லாமே சந்தோஷமே கிடையாது. பிறவா நிலை தான் சந்தோஷம். பிறவா நிலை வரணுன்னா ஒன்றே ஒன்று தான் காப்பாற்றும். ஒன்றே ஒன்று தான், சாமியோட நாம மட்டும்தான் காப்பாற்றும். எல்லாரோட எண்ணமும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம்னா என்ன? ஒரு துக்கம் இருந்தால் தான் சந்தோஷம். துக்கம் இல்லாட்டா எப்படி சந்தோஷம்? டெய்லி தீபாவளி பொங்கல் கொண்டாடினா அதில் விசேஷம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடினா தான் விசேஷம். அது மாதிரி ஒரு துக்கம் இருந்தால் தான் சந்தோஷம். ஒரு தோல்வி அடைஞ்சால் தான் வெற்றி. ஒரு வெற்றி அடையத்தில் தடையை தாண்டினா தான் பெரு வெற்றி. தடையை தாண்டி தாண்டி போகிறதுக்கு தடையை உண்டு பண்ணுறதும் கடவுள் தான், தடையை தாண்டறதுக்கு உபாயம் சொல்கிறது கடவுள் தான். அந்த உபாயம் வேறு ஒன்றுமே கிடையாது, சாமி நாமம் மட்டும்தான். அதில் எல்லாரும் சேர்ந்து சாமி நாமம் சொல்லுவோம். யோகி ராம் சூரத்குமார, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார, ஜெய குரு ராயா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार।